பாரதி ராஜா அலைகள் ஓய்வுதலை படத்துக்கு கார்த்தியை எப்படி செலக்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் பாரதி ராஜா கார்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒரு பையனுக்கு அடிபட்டுருது. அந்த பையனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு திருப்பி கொண்டாந்து அந்த பையனை அந்த இடத்துல விடுறாரு. அப்போ அங்க நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுல துருன்னு ரொம்ப துடிப்பா ஒரு பையன் இருக்காரு. அந்த பையனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவர்கிட்ட கேட்கிறாரு. அவரா அந்த பையன் முத்துராமனோட பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்துல போன்லாம் இல்லாததுனால இவரோட நம்பரை அவங்க கிட்ட கொடுத்து கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக தமிழ்நாட்டு அரசோட அறிமுக நாயகனுக்கான விருது கார்த்திக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட ஃபர்ஸ்ட் படம் நல்ல ஹிட் கொடுத்திருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கல. அடுத்ததா மணிரத்னம் டைரக்ஷன்ல மௌனராகம் அப்படிங்கிற படத்துல ஒரு கேமியோ ரோல்ல அவர் வந்திருப்பாரு. இன்னைய வரைக்குமே அந்த ரோலை அவரை தவிர வேற யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவரோட ஆக்டிங் இருக்கும்.